எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன், விளங்குமாடா? போடா போடா போய் வேலை வெட்டி தான் பாருங்கடா. கேட்கிறான் டீட்டெயில். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. இல்லப்பா, மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வைக்க வழியா ஒரு முதல்ல வல்ல பறத்தான். முதலையா? அட முதலைக்கு பிறந்தவனை இந்த முதலே சொல்லப்படாதா? பாதியில வந்து நின்று அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்கேன். இப்ப முதலைங்கிறேடா, பொல்ல மாதிரி பேட கத்தாதரா. உன் சத்தத்தை கட்டு முதல்ல வேலை வந்துட போகுது, கொஞ்சம் சும்மா இருடா. மாட்டிக்கிட்டான். லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறான். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்துற வேண்டியதுதான். முதல்ல வர்றத கட்டாம சொல்லாமல, கட்டாம சொல்லாமடா. உன்னை இருடா நிக்கிட்டே, உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கிடா. கும்புறப்பா ஏன்டா அந்த காருக்கார ஆறு அடிச்சதாலப்பா நானும் சாக பார்த்தேன், நீனும் சாக பார்த்தேன். அதாயா கத்துன. விடாதப்பா, அந்த கல் எடுத்து அவனை மண்டை அடிச்சு ஓடுப்பா. ஆஹா, இவனா? என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்றேன். ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்றது வேலையா இருக்குமோ? எதுக்கு நம்ம மரியாதையா யாரோ மாதிரி ஓரஞ்சாரமாவே போவோம். வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சேர்த்து அந்த கல்லப்படியை வேட்டை கட்டிக்கிறேன். ஏன் கல்ல கீழே வச்சுட்டு வேட்டியை கட்ட வேண்டியதானே? வாயிலடி வாயிலடி வாயிலடி. ஐடியா ஓ வாயிலடா. வாயிலியா? ஏப்பா இது என்ன சாதாரண கல்லு நினைச்சியா? முக்கியமான கல்லு. கல்லவரா வேட்டை கட்டிக்கிற? ஏண்டா கத்துற? கட்றா கட்றா. என்ன ஆகுறாது? சீக்கிரம் கட்றா. இருடா. தலையில விட. என்னடா நீ முதல்ல கையில வைக்க சொல்ற, இப்ப தலையில வைக்க சொல்ற. கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குமோ? கட்றா நீ. வழியில நின்னு உசுரம் எடுத்துக்கிட்டு இருக்கா. டேய் நில்றா. கல்ல கையில கொடுத்து நீ பாடு போய்க்கிட்டு இருக்க, கல்ல வாங்கிட்டு போடா. ஏண்டா அதை எடுத்துட்டு போய் நான் என்ன தாஜ்மஹாலா கட்ட போறேன்? தூக்கி போட்டு போட கிறுக்கு பயலாம். டேய் நான் கிறுக்கு என்னடா? சும்மா கிடந்த கல்ல கையில கொடுத்துட்டு கிறுக்கு பையனா சொல்லிட்டு போற? இருக்குடா, ஒரு நாளைக்கு இதே கல்ல உன்னை தூக்க வைக்கிற. ஐயோ கப்பலாம். அம்மா யாராவே இவன்டா என் தலையில கல்ல தூக்கி போட்டது. அத்தி கொலைகேஸ்ல மாட்டி விட்டாயில சாமி. ஐயா நாரப்பழுக. இதுக்கு பேரு மாந்தோப்பா. ரெண்டு மாங்காய பிடிக்கிட்டீங்களா பார்த்தோம்னா மாங்காயம் காணா, மனுஷனையும் காணா. ஐயா எல்லாம் காப்பாத்துங்க ஐயா. யாராவே? யாரா காப்பாத்துக்கு தெரியுது? ஐயா நான் ஐயா அப்படியே வாங்க. அந்தாண்ணா. ஓஹோ, போன மாசம் பெருமாள் தூக்கு போட்டு செத்தானே, அவனா இருக்குமோ? பெருமாள்லாம் இல்லையா, உசுரோட இருக்கிற வெள்ளச்சாமியா. வாங்கயா. வெள்ளச்சாமியா? எங்கடா இருக்க? என் பீச்சங்கால் பக்கம் வாங்கய்யா. பீச்சங்கால் எது? இங்கிட்டா? அப்படி இல்லையா, அப்படி இல்லையா, அப்படியே நேரா வாங்க ஐயா. நேரா வாங்க. அப்படியே வா. அப்படியே கீழே குளிச்சு குழிக்குள்ள பாருங்கய்யா. குழிக்குள்ள பாக்கவா? அப்படியே கீழே பாருங்க. சாமியே. அட என்ன கன்றாங்க அது? ஏன் இதுக்குள்ள இருக்க? நாய் துரத்திட்டு வந்து 5 நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். வெளியில வரவே முடியலண்ணா. அட கர்மம் முடிச்சவனே, நாய் வரணும்னா அப்படி மரத்து பக்கம் ஓடிக்கிட்டு ஒளிய வேண்டியதானே. இதுக்குள்ளே விழுந்தா? குழிக்குள்ள எவ்வளவு வேணும் உருவானா? நான் குழிக்கு மேல ஓரமாக ஓடுறேன். அப்படியே மடமடன்னு மண்ணு சரிச்சு குழிக்குள்ளே உழுதுட்டேன். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உங்க கைய கொடுத்து காப்பாத்துக்கல. கைய கொடுத்து காப்பாத்தவா? என்னென்ன சடக்குன்னு கைய இழுத்துக்கிட்டா? இல்லடா, வெள்ள மனசு மட்டும் இருந்தா பத்தாது, விவரமா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றதுக்கு முன்னால மூளையை யூஸ் பண்ணணும்டா. இப்ப நான் உனக்கு கை கொடுக்கறேன்னு வச்சுக்க, நானும் செழிப்பாய் உள்ள வந்துட்டேனா 2 பேரும் உள்ள கிடக்கணும். உழமாட்டல, நீ உழமாட்ட.
மாட்டேன். அத எப்படி சொல்ற? நீ அறிவாளிடா. இது ஆமா. ரைட் டேய். என்ன புத்திசாலின்னு சொன்ன பத்தியா? இந்த ஒரு வார்த்தைக்கு தான் அண்ணன் இங்க நிக்கிறேன். காப்பாத்தறேன் உன்னை. காப்பா. என்னென்ன வேட்டி அவுட்ற? பாறா அப்ப என்ன பண்ண போறேன் பாறா. பாறா. உர்றாத. அப்படிடா. புடிச்சு வேலை இழுத்து பாத்து. மெல்ல மெல்ல. என்ன இருக்காரா? அச்சச்சோ. என்னடா என்ன இழுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட? நான் என்ன நன்றி கெட்டவனா? உன்னை காப்பாத்தாம விட மாட்டானே. புடின வேட்டிய. அப்படி பாறா ராசா. நல்லா புடிச்சுக்க. இல்லடா. இல்ல. வா. இல்லடா இழுக்க மாட்டேங்கற. வா மேல வா. இல்லடா. ஏன்டா? என்னண்ணே வேட்டிய புடிங்கிட்ட? அடசை. ஓ வேட்டின்னு புடிங்கிட்டியாக்கா? இழுக்கவே இல்ல வேட்டிய தூக்கி போட்டு புடிங்கிட்டியாமா. காப்பாத்துறா. அண்ணே கட்டிக்கனே. அப்ப நீ வெட்டிக்கல இதோட. டேய் என்னடா நியாயம் இது? நீ மட்டும் சொல்ல மாட்டே. வேணா வாயில பேண்டேஜ் போட்டு ஒட்டி விட்டு போங்க. இப்படி கழுத்த அளவுக்கு பொறுத்து வைக்காதீங்கயா. ஏய் ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிட்டேன். அத சத்தம் போடாம அமுக்கிறத விட்டுவிட்டு ஊர் பூரா சத்தம் போட்டு சொல்லியிருக்கேன். ஊர் பூரா சொன்னாலும் பரவாயில்லடா. தாலுக்கா தம்பட்ட போட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கு தண்டனையா 24 மணி நேரம் இங்கே இரு. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. 24 மணி நேரம் எப்படியா இருக்க முடியும்? கண்டிப்பா இருப்படா இருப்ப. நாளைக்கு வந்து பாக்குறேன். நாளைக்கா? சாமி போங்க யா போங்க. எவனாச்சும் காலம் வராமையா போயிருவா. யாருப்பா பின்னால இருந்து உசு உசுங்கிறது? அட முன்னால வாங்க. பொண்ண பாக்குறப்ப அங்க கரெக்டா வந்து பாக்கணும். கூடவே வந்து கல்லூரி மங்க மாதிரி வாழ்க்கையை மாட்டி விட்டுட்டீங்க வைங்க, அவ்வளவுதான். கல்ல எடுத்து மண்டே உடைச்சிரும். உடைச்சி தம்பி கற்பூரத்தை கொடு. என்னது பாம்பை கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க? நல்லா கும்பிட்டுங்க. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நீ இறங்கி வந்து ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஒரு போடு போடு பாம்பே. இது ராகம், இது ராஜன். நாகராஜன் வந்திருக்கிறார். நாகராஜப்பா எல்லாரையும் காப்பாத்தப்பா சுவாமியோ. ஆஹா இந்த கும்பிடுற பார்த்தா கோயில் கட்டிடுவாங்க போல் இருக்கு. ஏய் எல்லாம் உழுந்து கும்பிடுங்கப்பா. கும்பிடுங்க. நாகா கைய கல மாட்டாரா? சாமி கும்பிட்டாச்சு போங்கடா. நான் இப்படியே கூட எடுத்து போறேன். ஏய் ரவி ஐயா என்னடா வேலை பாக்குற? நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலைய பாக்குற. வேலைய பாக்குற நம்ம வேலை. ஐயா ஏய் ஏன்டா அப்படி பாம்பு கடிச்சு பதறி போய் ஓடி வர? ஆம்பா ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டுருக்காருயா. தம்பியா? உங்க தம்பி. கொண்டா முடிச்சு அதுக்குள்ள சும்மா பார்த்தேன். நீயா படிச்சிடா? நானா? நீ இப்படி படி. நீங்க படிங்கயா. இல்லடா நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன். நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். படுறா பாடு. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருயா. அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு. நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். டேய் ஏண்டா மொத்தமே 4 வரி தான் இருக்கு. 4 வரி தான். ஆனா கூட்டெழுத்துல எழுதிருக்காரு அவரு. கூட்டெழுத்தா? அதென்னடா கூட்டெழுத்து? நான் படிச்சிருக்கல கூட்டெழுத்து. அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே. நீ ஒரு தடவை தானே நான் பார்த்த. ஐயா உங்களுக்கும் படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏன் மேல சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையா? இல்ல படிக்கல. போடா இல்ல வேணாம்யா. போடா. கோபால ஐயா இங்க வா. இங்க வாங்க. என்னங்க ஐயா? நீங்க எங்கடா வர்றீங்க? நீங்க வர. ஐயா கூப்பிடுறாரு. அவரை கூப்பிட்டு வந்துடுறா நீ. அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல்ல. டேய் சும்மா. பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நீ கூப்பிட்டல. ஐயா இந்த லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்? அண்ணனுக்கு தம்பி எழுதுவது.
அன்புள்ள அண்ணனுக்கு இல்ல இல்லையே அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? அடுத்து பண்றா. கூட்டெழுத்து சுருக்கெழுத்து என்னடா படிச்ச? படி. நான் நலமாக வந்து சேர்ந்தேன். ஆ. அப்பா அம்மா நலமா? அப்பாவுக்கு வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். 2 நாட்களாக எனக்கு ஜலதோஷம். எங்கடா போற? ஐயா உனக்கு வந்துறியா? பொறுத்து நில்றா. வவுறு வலிக்குதியா? சும்மா நில்றா. அம்மா, ஆ. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கா? போடலையே. போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லைங்களே. தொப்பி அதெல்லாம் ஒண்ணும் எழுதலைங்க. டேய் நல்லா பண்றா. டேய் கேட்டுட்டு இருக்கேன்ல. கேளு. அப்புறம் பச்சைக்கிளி வெயில்ல வேலை செஞ்சா கருத்து போயிடுவான்னு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்பு போடவே இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு என்ன படிச்சு படிச்சான்? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுவேன். படிக்க தெரிஞ்சா படி. தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு புரியுங்க? டேய், டேய். ஏண்டா யாருக்குடா படிக்க தெரியல? ஊதா சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? நான் கொடூரமா வேலை கிடைக்கல என்ற வெறுப்புல இருக்கிறேன். படிக்கலையா? என்னத்தை படிச்சா? படிக்கலையா? உடா. உனக்கு 50 ரூபா தரேன், போய் படத்தை பார். ஐயா ஏன்டா கத்துற? ஐயா நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி இல்ல 28 வயசு ஆகி வேட்டி கட்டுறேன். இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல சாமி. எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே? பாத்தியா? நல்ல வேலை. கண்ட கழுதையை போய் பார்த்திருப்பேன். நல்ல படம். படத்து பேரு தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கமா? டேய் நிறுத்துறா. ஏன்டா சுத்தி வந்து சிரிக்கிற? இருக்கு நான் சொல்ற கேளுங்க. இருங்க நான் சொல்ற கேளுங்க. அதுல நடிகர் தங்க சிவாஜி தான் நடிச்சிருக்காரு. ஆமா. கேஆர் தானே சோடி. ஆமாடா. அப்ப அந்த படத்துக்கு பேர் தங்கப்ப தக்கம் இல்ல, தங்க பதக்கம். அந்த படத்தை நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. எஸ்பி சௌத்ரியா போலீஸ்காரரா வேற நடிச்சிருக்காரு. டேய் அங்க என்ன பார்த்து சிரிக்கிற? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. அப்புறம் என்ன சிரிக்கிற? நான் என்ன கேனியனா? படம் பார்த்த நான் என்ன கேனியனடா? இல்லையா? டேய் நான் என்ன முட்டாளா? இப்படிதான் கேப்பீங்க தெரிஞ்சுதான். இருங்க கட்டில அடிக்கிறவள வச்சுக்கிறாதீங்க. நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கன்னா அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி அடிக்கிறவளெல்லாம் வச்சுக்கிறாங்க. இந்தாங்க உங்க படம். இருடா. என்னது? போஸ்டர்ரா. போஸ்டரோட வந்திருக்கேன். தெரியும் பாருங்க ஒரு முடிவு. இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்க கூடாது? அதான் தப்பு. கொஞ்சம் என்ன பாருங்க. தப்பு? சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம். எப்படி? டேய் போஸ்ட் அடிச்ச முட்டாளா? படிக்கிற நான் முட்டாளா? தெரிஞ்சேதான்டா பிரிச்சு அடிச்சு வச்சிருக்கா. ஐயா பிரிச்சு அடிச்சிருக்காயா. ஆனா செவத்துல ஒட்டும் போது இந்த மாதிரி கேப் விட்டா ஒட்டுற அத பாருங்க. சேர்த்து வச்சாயா படிக்கிறேன். டேய் அதெல்லாம் சொல்லாத. தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கம். டேய் தங்கப்ப தக்கம். ஐயா நான் ஒத்துக்க முடியாது. நான் அப்புறம் பண்ணிக்க வாங்க. ஐயா அடுத்த விட நியாயம் கேட்டா தான் தீர்ப்பு நான் சொல்லுவேன். இது தீர்ப்பு சொல்ல பெரிய நாட்டாமியா? இங்க என்ன நடக்குது தெரியுமா? தெரியாதுண்ணே. தெரிய வேண்டாம். இங்க வந்த கூப்பிட்டாங்கல. ஊசு போய் கூடுவான். நாட்டா மாதிரி நியாயம் கேட்க வந்துருவியா? ஏண்டா? காலையில என் பொண்டாட்டி கஞ்சி ஊத்தாம நெஞ்சில மிதிச்சிட்டாளேங்கிற கடுப்புல போய்கிட்டு இருக்கே. வலிய கூப்பிட்டு வம்பள மாட்டி வர்றியாடா? தெரியாம நான் உங்கள்ட்ட நாட்டாமேனு சொன்னேனாடா? நாட்டாமேனு சொன்னேனா? அது இவரு முன்னாடி சொன்னாடா நானு? போ போ. கால விட மாட்டேன். கம்ப போடு. போ. ஐயா என்ன எந்த வேலை பார்த்து விட்டீங்க? என்ன வேலை பார்த்துட்ட? இது சரி வராது. சரி வராது. இல்ல சரி வராது. வச்சுங்க ஆளை விடுங்க என்ன. சரி 50 ரூபா திருப்பி குடுறேன். எதுக்கு? ஏய் 20 ரூபா வாங்கணும். நான் சொன்னது கேட்டு ஒழுங்கு மாதிரி தான் படம் பார்க்க போறேன். நீ வந்து 50 ரூபா வாங்கிட்டு 80 கேள்வி கேப்பியா? குறா பணத்தை குறா. ஐயா என்ன? ஏன் இப்ப கோவப்படுறீங்க? என்ன கோபறேன்? சரி விட்டு தர்றேன். விடுங்க. நீங்க வந்து தங்கப்ப தக்கம்னே வச்சுக்கங்க. என்னத்த வச்சுக்கிறது? நான் வச்சுக்கிறது. நான் சொல்றது நீ கேளுடா. இந்த பார் இங்க நடந்த எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. ஐயா இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போனா கூட இந்த விஷயத்தை ஒரு வேட்டும் சொல்ல மாட்டேன். இது ஆத்த மாதிரி தமிழ சத்தியம். சரி போ. போ. தங்கப்ப தக்கமா. போ. 50 போடா. ரூபாய் வாங்குனதுக்கு எனக்கே சொல்லி தரேன். ஆதி போச்சுடா சாமி. போஸ்ட் அடிச்ச முட்டாளா? பச்சைக்கிளி சொன்ன சரியா இருக்குமோ? தெய்வராசு ஐயா ஒரு நாயை வளர்த்தா. எப்பா சாப்பிடு. ஏய் சாப்பிடுப்பா. உன்னதான் காது கேட்கலையா? இந்த பார் ஐயா ஊர்ல கிடையாது. அவர் இல்லாத நேரத்துல உனக்கு 3 நேரம் கஞ்சி நான் தாண்டி ஊத்தணும் தெரிஞ்சுக்க. ஓவரா குலைக்கிற ஆள் பார்த்து குலைக்க பிழைக்க சொல்லிட்டேன் நானு. இந்த ஒரே ஒரு ஜாக்கெட் எடுத்து போட்டு சட்னி ஆயிரம் மணிக்கு எதை பிடிக்க வர்ற நீ?
வெறி எனக்கு பிடிச்சிருக்கு. கொலை பண்ணிடுவோம் நீ. யார் இது புதுசா இருக்கு? டேய் யார் அது இங்க வந்து படுத்துக்கிறது? மனுஷன் தான் படுத்து கிடக்குறான், பார்த்தா தெரியல. மிருகமா இருந்தா மிதிச்சிருப்போம்ல. யார் நீ? எந்த ஊரு? ஏங்க எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன? இருங்க கல்லக்கில போடுங்க, கல்லக்கில போடுங்க, கல்லக்கில போடுங்க. ஏங்க எல்லாமே நம்ம ஊர் தானங்க, ஏங்க கோவப்படுறீங்க? அப்படி மரியாதையா பேசுறா? ஆமா அதனால எல்லாமே நம்ம ஊரு. விலை கொடுத்து வாங்கிட்டியா? அதுக்கு தான் வந்திருக்கு. ஆ? இருங்க என்னங்க எதுக்கு எடுத்தாலும் கல்லக்கல்ல எடுக்கிறீங்க? இருந்தா தான் வாங்கிடுவோம்ல. ஆமா உன் பேர் என்னடா? என் பேரு பச்சைக்கிளி. பச்சைக்கிளியா? பொருத்தமில்லாத பேரா இருக்கு. எவன்டா வச்சது உனக்கு? நானா வச்சுக்கிட்டது. அதான் பார்த்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது. ஆமா என்ன வேலை பாக்குற? ஏங்க அதான் பாத்துக்கிட்ட வேலையை தான் கெடுத்து விட்டீங்களேங்க. அப்படி என்ன வேலை பார்த்த? தூங்கிக்கிந்தல்ல. ஏண்டா தூங்கல ஒரு வேலையா? ஏங்க தெரிஞ்ச வேலையை தாங்க செய்ய முடியும். சரி என்ன நடக்கல? கட்டா கட்டியா? வேகமா கட்டா. கட்டுங்க. எடா துண்ட. எடுத்து வைடா. டேய் நிறுத்துடா. இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. அதுக்கு தான் ஊரா போற எவனும் தர மாட்டேங்கிறான்ல. ஏன் கேட்டா முன் ஜாமீன் கொடு, பின் ஜாமீன் கொடு, சைடு ஜாமீன் கொடுங்கறான். அதனாலதான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து படுத்துட்டேன். சரி அதெல்லாம் விடு. உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? சரி அங்க பார். ஏன்டா சிரிக்கிற? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. முதுகெலும்பு தெரியுதா? என்னது அது? ஏங்க மலைங்க அது. மலை தெரியுதுல? அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வச்சுட்டு இதை அப்படியே கொண்டு அங்க வச்சிரு. போ கிளம்பு. டேய் எங்கடா போற? ஏங்க என்னங்க அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? இதை பேத்து அங்க கொண்டு வை, அதை பேத்து இங்க கொண்டாந்து வைன்னு. எனக்கு வேலை வேணாங்க சாமி. ஏண்டா உங்களை தட்டிக்க ஆளே கிடையாதா? இல்லங்க. கூட பிறந்தவனுங்க? இல்ல. அம்மா அப்பா? இல்லாத அனாதை சாமி. ஒருவேளை சோத்து கூட வழி இல்ல. சரி சரி நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? மாடு மேய்க்கிற வேலையா? ஏண்டா மாடு மேய்க்கன்னா அவ்வளவு கேவலமா? கேவலம் இல்லைங்க. ஏற்கனவே ஒரு மாடு என்னை மேய்ச்சுதான் நான் இங்க வந்து படுத்து கிடந்தேன். டேய் சாதுவான மாடுறா, ஒண்ணும் செய்யாது. சரி அப்ப மேய்க்கிறேன் சாமி. ஐயா நம்ம மாடு ஒண்ணு விரட்டாத. அத நீ விரட்டாம இருந்தா சரி. வா வா. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணு சில புத்தி மதிக சொல்லுறேன் கேளு முன்ன நில்லுவேன். ஏன் பெருசு அது என்ன காலை? காங்கேயங்கால. அப்ப சட்டுப்புட்டு வேலையை ஆரம்பிக்க. நிறுத்துடா. என்ன பண்றீங்க? மாட்டுக்கு காலை போடுறோம். இது என்ன காலை? காங்கேயங்கால. இது என்ன பஸ்? ஹிந்து பஸ். நீ தான் புதுசா வேலைக்கு வந்தவன? ஆமாங்க. கிராஸ் தெரியாதுங்க. ஏன்டா கிராஸா போகுது உன் குத்தி? எந்த வீட்ல என்ன பழக்கம் பழகுறீங்க? எது எதோட சேரணுமோ அது அதோட தான் சேரணும். தெரியுதா? தெரியுதுங்க. ராஸ்கல். ஓட்டா காலைய. டேய் ஐயா ஓட்டியா ஓட்டியா. என்னது இந்த குடும்பத்துல பூரா பேர் கோவக்காரனா இருக்காங்க? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க? டேய் நல்ல வேலைடா. மாடு மட்டும் சென சேர்ந்துருந்தது வெட்டி இருப்பாரு. மாட்டை குடுற மடப்பையில. என்னடா இது? டேய் என்னடா இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து அரை மணி நேரம் ஆகல ஆளாளுக்கு இந்த பாடுபடுத்துறீங்க? இந்த வீட்டுல எவன் முதலாளி எவன் வேலைக்காரன்னு தெரியல. இதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகும் போல் இருக்கு. இந்த சாப்பாட மாமாவுக்கு யார்கிட்ட கொடுத்து அனுப்பலாம்? எங்க போற? வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம். வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம். சத்தியம் யார் இது மாடு ஓட்டிக்கிட்டு போறது? தாயே இங்க வா. ஆமா எதுக்கு என்ன கூப்பிட்டு? என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எவன் உன் புருஷன்? தெய்வராசு. என்னதாயி? தெய்வராசு உங்க புருஷரா? ஆ ஏம்மா இத முதல்ல சொல்லப்படாதா? ஏம்மா நான் இப்படி உன்ட்ட பேசுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொடுத்து என் சோழியை பிடிச்சிடாதப்பா. மண்டபத்துல அனாதியா கிடந்த என்ன இந்த கர்ம வீரர் தான் தூக்கிட்டு வந்து காப்பாத்தி காவத்து கஞ்சி ஆச்சு ஊத்திக்கிட்டு இருக்காரு. அதுல மண்ணள்ளி போட்டாத. இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? ஐயா தெய்வராஜ் ஐயா. என்னடா உங்க பொஞ்சாதி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்க ஐயா. ஏய் என்னடா பொண்டாட்டி கிண்டாட்டி உளறற? ஐயா அந்த வேப்ப மரத்து பக்கத்துல மச்சி வீடு செக்கச்சவேன்னு ஒரு புள்ள பாவாடை தாவணியோட தெரியுமே. ஓ அதுவா? அது என் பொண்டாட்டி தான். ஆனா கல்யாணம் ஆகல. அதுதான் உங்க பொண்டாட்டி. ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஓஹோ இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? அது அப்படிதான்டா. நடத்துங்க. ஏய் சாப்பாடு அங்க வச்சிட்டு போ. என்ன வெள்ளச்சாமி? அண்ணே
செருப்பு அழுக்காயிருன்னு கையில பிடிச்சிட்டு வரியா? என்ன கரெக்டா புரிஞ்சிட்ட ஒரே ஆள் நீங்க தான் அண்ணே. இத கடையில வாங்குறப்ப ஏசி போட்டு கண்ணாடி போட்டு தூசு போடாம வச்சிருந்தான். அத வாங்கிட்டு வந்தேனா இத எப்படி வச்சுக்கணும்? அம்மா எங்க போயிட்டு வர? மேலையூர்ல ஒரு கல்யாணம். வட பாயசத்தோட சோறு போட்டாங்க. ஒரு கட்டு கட்டி இருப்பிய? வளைச்சு நெக்கு முட்டை அடிச்சனா, அப்படி அடிச்சிட்டு வெத்தலை பாக்கப்பட்டு வெளில வர்றப்ப கார்லவா கார்லவா கார்லவான்னா நான் என்ன கேணையா போறதுக்கு? அப்படி குறுக்க உழுந்து நடந்து வந்தா செரிச்சிருன்னு வந்தேன். நெக்ல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். மத்தி மீன் குழம்பு வந்திருக்கு, வா சாப்பிட்டு போலாம். மத்தி மீன் குழம்பு ஏன்னா இப்பதான் நெக்ல இருந்து நெஞ்சு வரைக்கும் அதெல்லாம் என்ன வந்துருக்கு. கூடவே முட்டை கிண்டி அமைச்சிருக்கா, வா. இல்லண்ணே அட சும்மா வாடா சாப்பிட்டு போலான்றல. வேணாண்ணே. அட வாடா.